வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான கோகனட் லட்டு. ரெண்டு இன்க்ரீடியன்ஸை வச்சு ஜஸ்ட் 2 மினிட்ஸில் பண்ணுற கோகனட் லட்டு எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் அல்லது கீ கூட சேர்த்துக்கலாம். இதோட 1.5 கப் டெசிகேட்டட் கோகனட் நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் கிடைக்கும் இது டெசிகேட்டட் கோகனட்னு. இதை சேர்த்துக்கிறோம். இதோட 3/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மல் தேங்காய் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது, டெசிகேட்டட் கோகனட் தான் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஒரு ரொம்ப குட்டி ஃப்ளேமில் வச்சுட்டா போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்டுக்கு குக் பண்ணால் போகிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு இது தயாராகிடுச்சு. இது வேறு எதுவுமே நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணி செட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கையில் நெய்யோ இல்லை பட்டரோ தடவின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து நம்ம லட்டு பண்ணிடலாம். இதை அப்படியே கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகனட் நான் ஒரு 1/4 கப் தனியாக வச்சுருக்கேன். அதில் ரோல் பண்ணிவிட்டு நம்ம வச்சிட போகிறோம். இது ஒரு வேரியேஷனாக நீங்கள் பண்ணணுன்னா இந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் டெசிகேட்டட் கோகனட்டும் அடுப்பில் போடும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் கோகோ பவுடரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 or 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாக்லேட் கோகனட் லட்டுவாகவும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதை நம்ம பிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு ரோஸ் மில்க் ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெத்தலையோட கண்டென்ஸ்டு மில்கை அரைச்சிட்டு அதில் பண்ணோன்னா பான் கோகனட் லட்டு மாதிரியும் பண்ணலாம். இதை இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.